வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஃபயர் ஆர்ஜே கேமிங். இப்போது நம்ம பிஆர் வியூ மேட்ச் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 20 பிளேயரை இறக்கியிருக்கோம். 10 டீமு. ஆல்ரெடி ஒரு பிளேயர் எலிமிட் ஆகிட்டாங்க, 2 பிளேயர் எலிமிட் ஆகிட்டாங்க. மீதி 18 பிளேயர் இருக்காங்க. இட்ஸ் ஓகே, பார்ப்போம் மேட்ச்சு. 10ஆம் நம்பர் டீமு 2 பேருமே எலிமிட் ஆகிருக்காங்க. என்ன ரீசன் தெரியல. ஓகே, பரவாயில்ல. அடுத்து நம்ம மேட்ச்சை பார்ப்போம், கண்டிப்பாக பண்ணுவோம். மொத்தம் 16 பேர் அவைலபிளாக இருக்காங்க. இதில் எந்த டீம் போய் அடிப்பான்னு பார்ப்போம். ஒரு அருமையான ஃபைட் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 9ஆம் நம்பர் டீமுக்கும் 6ஆம் நம்பர் டீமுக்கும் ஒரு ஃபைட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைட்டை. 6ஆம் நம்பர் டீம் 9ஆம் நம்பர் டீம் அட்டாக் ஓடிக்கிட்டு இருக்குது. 9ஆம் நம்பர் டீம்லேருந்து பேட் பாய் தான் அட்டாக்காக ஸ்டார்ட் பண்ணிடுறாரா என்னான்னு தெரியல. ரிவர்ஸ் பேட்டாமல் எடுக்கிறாரா? அவர் டீம் உள்ளே வந்துடுச்சு. ஒரு அருமையான பிளேயிங் கொடுக்க போகிறாரான்னு பார்ப்போம். இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு அருமையான பிளேயிங் கொடுக்குறாரான்னு பார்ப்போம். 6ஆம் நம்பர் டீம்லேருந்து ஒரு கில் அடிக்க டவுன் பண்ணியிருக்காரு. கில்லே கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. க்ளோவால் பட்டு பிளாக் பண்ணியிருக்காரு டேமேஜ் கொடுக்குறத. 6ஆம் நம்பர் டீம் சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ 6ஆம் நம்பர் டீமில் டியூவாக இருக்காங்க. 9ஆம் நம்பர் சிங்கிள் பிளேயராக இருக்காங்க. பார்ப்போம் சோலோ அட்டாக்கில் இந்த டியூ அடிப்பாங்களான்னு. இல்லை, சிங்கிளாக இருந்தவரும் போயிட்டார். பேட் பாய் எலிமிட் ஆகுறாங்க. இட்ஸ் ஓகே. 6ஆம் நம்பர் டீம் நல்ல ஒரு அருமையான பிளேயிங் கொடுத்துருக்காங்க. 4 கில்ல கையில் வச்சுருக்காங்க. இங்கே பீக்லேயும் ஒரு அட்டாக் மூமெண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது. பிளட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏறி அடிப்பாரான்னு பார்ப்போம். இங்கே 6ஆம் நம்பர் டீமில் வேறு யாரும் பக்கத்தில் நெருங்கியாட்டுக்கு அழகாக ரூட் எடுத்துகிட்டு வேறு எங்கேயாச்சும் செஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்துருவோம். 6ஆம் நம்பர் டீம் தான் இப்போதைக்கு கில்லில் பொசிஷனில் அதிகமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 கில்லு டீமுக்கு வாங்கியிருக்காங்க. மற்றவங்களாம் ஒன்று தான் எடுத்துருக்காங்க. 8ஆம் நம்பர் டீம் ஒரு கில் அடித்து எலிமிட் ஆகியிருக்காங்க அவங்களும். இப்போ யார் இல்லை போய் அடிப்பான்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோன்ஸ். உங்கள் ப்ளே இதை விட அருமையாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த கேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய யூஐடி லாஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுங்க. ரெக்வெஸ்ட் கொடுத்து நீங்களும் யூடியூப் கண்டென்ட்டில் ஜாயின் பண்ணிக்க முடியும். எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மேக்ஸிமம் எடுத்து விளையாடுவீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். ஒரு அருமையான பிளேயிங் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே ஒருத்தர் லீவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஒவ்வொரு டீமும் அவங்க டீம்மெண்ட்டை இறக்க ட்ரை பண்ணுறாங்க. பார்ப்போம். சிங்கிளாக இருக்கிறவங்க ஒன்லி பாயிண்டில் மட்டும்தான் லீவ் பண்ண முடியும். மிஷினில் லீவ் பண்ண முடியாத மாதிரி தான் வச்சுருக்கேன். சப்போஸ் பக்கத்தில் எனிமி இருந்தால் பாயிண்டில் லீவ் பண்ணுற பார்த்து நெருங்கி வருவாங்க. அதுவே ஒரு கிரிட்டிக்கலாக மேட்ச் விறுவிறுப்பாக நடக்கும். உங்களோட மூமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். உங்களோட லெவல் ஐடியில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள் சின்னதாக. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இங்கே சிங்கிள் டேக்கில் அடிச்சுட்டு இருக்கார் ஒருத்தர். பார்ப்போம். 2ஆம் நம்பர் டீம்லேருந்து அடிச்சுட்டு இருக்காரு. ஆல்ரெடி 3 கில் அடிச்சிருக்காரு. யூஎம்பியை வச்சு அருமையான ஒரு டேமேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. க்ளோவால் போட்டு ஒன்றாலும் விட மாட்டேன்னு அடிக்கிறாரு. பார்ப்போம். ஆளாளுக்கு ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க. அருமையான பிளேயிங் தான் கொடுக்குறாங்க எல்லாருமே. உங்களை இதில் யார் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்டில் அவங்க நேமை பிரிண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா ஒரு அருமையான பிளேயிங் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். 6ஆம் நம்பர் டீமில் 2 கில்ல கையில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 கில் கையில் வச்சுருக்காங்க. ஆனால் சிங்கிள் பிளேயர் மட்டும்தான் இப்போ இருக்கார். அவர் டீம்மெண்ட்டை லீவ் பண்ணுவாரான்னு பார்ப்போம். ஒரு அருமையான சப்போர்ட் கொடுத்துருக்காரு அவர் டீம்மெண்ட்டு. அருமையாக தான் எல்லோரும் ப்ளே பண்ணுறாங்க. வாங்க பார்க்கலாம். உங்களோட பிளேயிங் இல்லை கேமில் வரணுன்னா நீங்களும் என்னை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுட்டு உங்கள் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அருமையான பிளேயிங் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் எந்த டீம் போய் அடிக்குன்னு தெரியல. செகண்ட் டீம்லேருந்து 3 கில் அடித்து வச்சுருக்காரு. பார்ப்போம். ஒரு அருமையான பிளேயிங் கொடுக்குறாங்க எல்லாருமே. ஃபஸ்ட்டு எல்லாருமே ரூட்டை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணில் பட்டவங்களை மட்டும் கில் எடுக்கிறாங்க. யாரும் அவங்களா தேடி போய் கில் எடுக்கல. இது வரைக்கும் ரூட்டு தான் எல்லோரும் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம். நான் ரூட் எடுத்துகிட்டு தான் அடிப்பேன்னு 3ஆம் நம்பர் டீம் வெயிட் பண்ணுறாங்களாட்டுக்கு. ஒரு கில் மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ஃபேக்ட்ரி நோக்கி தான் போகிறாங்க. ஃபேக்ட்ரியில் ஆல்ரெடி எனிமி இருந்துச்சுன்னா இவங்க ஃபிட் பண்ணுவாங்களா இல்லை அட்டாக் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். இங்கே ஒரு லாக் ஆகியிருக்காரு 4ஆம் நம்பர் டீம்லேருந்து. ரிலீவ் பண்ணதுக்கு அவர் டீம்மேட் போட்டு போயிருக்காரு. ரிலீவ் ஆயிடுவாரா? ரிலீவ் ஆகிட்டார். ஆஹா, இங்கே ஒரு கில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நோ ப்ராப்ளம். இவர் ரெகுலராக விளாட்ற மாதிரியா இருந்தால் இவரோட அடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஒரு அருமையான பிளேயிங் தான் எல்லாருமே கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன்.
அவங்களால முடிஞ்ச ட்ரை பண்ணுறாங்க. பார்ப்போம். இவர் MP40 வச்சுருக்காரு. டீம் செகண்ட் டீம் வந்து அவர் டீம்மேட்டை எலிமினேட் ஆனவரை ரிலீவ் பண்ணி விட்டாங்க. லைஃப் கொடுத்துருக்காரு. இந்த லைஃப் கொடுத்தவர் வந்து சப்போர்ட் கொடுத்து போய் அடித்து கொடுப்பாரான்னு பார்ப்போம் அவங்க டீமுக்கு. இவர் இறங்கி கன்னெல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, 3ஆம் நம்பர் டீம்லேயும் ஒரு கில் வச்சுருக்காங்க கையில். 4ஆம் நம்பர் டீம்லேயும் ஒரு கில் வச்சுருக்காங்க. 2ஆவது நம்பர் டீமில் 3 கில் வச்சுருக்காங்க. பார்ப்போம் யார் அடிக்கிறான்னு. 7th பிளேயர் சிங்கிள் பிளேயராக இருக்கார். நான் ரூட் அடிச்சுட்டு தான் வருவான்னு ரூட் அடிச்சுட்டு இருக்காரு. இப்போ 7th பிளேயர் வந்து இங்கே ரூட் அடிக்கிறதுனால என்ன ஆகுனா எனிமிக்கு நல்லா காமிச்சு கொடுக்கும். இந்த பாக்ஸில் அடிக்கிறதுனால பக்கத்தில் எனிமி இருந்தால் இவரை வந்து அட்டாக் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகம். சிங்கிளாக இருந்தால் பரவாயில்ல, சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டியூவாக இருந்தால் சமாளிப்பாரான்னு பார்ப்போம். ஒரு அருமையான பிளேயிங் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாம் சேஃப் ஜோனுக்குள்ளே தான் இருக்காங்க. அது வரையும் கொஞ்சம் பெட்ரு. இவர் பீமாசத்தையே பார்த்துட்ருக்காரு. பீமாசத்தில் ரூட் அடிச்சுட்டு இப்போ இவங்களாம் நவுறாங்க. ஆள் காட்டி வராரு. ஆள் காட்டினா எல்லோ அதான் ஆள் காட்டியை அடித்து காலி பண்ணிட்டாரு. நீ அந்த ஆள்கட்டியை உடச்சா இந்த ஆள்கட்டியை போட்டு இன்னொரு பிளேயர் போட்டுட்ருக்காராட்டுக்கு ஆள்காட்டி. ஓகே, இங்கே ஒரு டேமேஜ் விழுவுது. பார்ப்போம். 2ஆம் நம்பர் டீமுக்கு டேமேஜ் விழுந்துருக்கு. ஹீலிங் பண்ணி பார்க்குறாரு. மெடிக்கேட் போட்டு ஹீலிங் பண்ணியிருக்காரு. ஆப்போனேட் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் நம்பர் பிளேயராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ரூட் எடுத்துகிட்டு இருந்தார்ல அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு அட்டாக் இப்போ ஓட போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே ஒரு அட்டாக் ஓட போகுது. பார்ப்போம். 7ஆம் நம்பர் டீம் சொன்னல அதே டீம் தான் இறங்கியிருக்காங்க. க்ளோவால் போட்டுலாம் முன்னேற பார்க்குறாரு. இவர் கில் எடுப்பாரா, இவர் தைரியத்துக்கு கில் எடுப்பாரான்னு பார்ப்போம். நீ யாரா வேணாம் எவனா வேணாம் என்கிட்ட கொஞ்சம் தள்ளியாருன்னு சொல்லிட்டு இவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பார்ப்போம். நானாக வெளியே வர மாட்டேன், நீயா வெளியே வந்தனா அடிக்காமல் விட மாட்டேன்னு வெயிட் பண்ணுறாரு ஆட்டுக்கு. நீ அங்கேயே சுட்டிடு, நான் உன்னை அடிச்சுட்டு தான் போவேன், என்கிட்ட ரூட்டு தரமாக இருக்குன்னு அடிக்கிறாரு. கில்லே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஒரு அருமையான பிளேயிங்கு. அதுக்கு தான் சொல்லுவாங்க, புல்லட் ரூட் இல்லாமல் நம்ம போய் அடி வாங்க முடியும், அடி தான் வாங்கணும். அருமையான கன்று, அருமையான புல்லட்லாம் கையில் இருந்துச்சுன்னா அடிச்சு வெளுத்து கட்டலாம். இங்கே ஒரு டேமேஜ் அருமையாக கொடுத்துட்டு இருக்காரு. டேமேஜ் கொடுத்தாலும் ஆப்போனெட்டில் வந்து அடித்து லாக் பண்ணிட்டாரு. கீழே கன்ஃபார்ம் பண்ணுவாரா? கீழே கன்ஃபார்மே ஆகிடுச்சு. ஒரு அருமையான இது. 3ஆம் நம்பர் டீமில் 3 கில் இருக்கா ஆல்ரெடி. பார்ப்போம். இவர் ஒரு கில் அடிச்சிருக்கா, டீம் 2 கில் அடிச்சிருக்காங்க. ஆனால் ஸ்ப்ளிட் பண்ணி தான் இருக்காங்க, தனித்தனியாக தான் இருக்காங்க. இல்லை 160 மீட்டர் தான் டிஸ்டன்ஸு. 2 பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்களான்னு பார்ப்போம். எந்த டீம் போய் அடிக்கிறதுன்னு செக் பார்ப்போம். வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் பாருங்கள். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இதை விட பெட்டராக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்களும் என் யூடியூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், என்னை சின்னதாக ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து யூஐடி லாஸ்ட்டில் கொடுத்துருப்பேன், அதுக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிடுங்க. நீங்களும் யூடியூப்பில் வரலாம். ஒரு அருமையான பிளேயிங் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ரூட் எடுக்க தான் ஓடுறாங்க. பீக்கை நோக்கி போயிட்டு இருக்காரு. இப்போ தான் பீக்கிலேருந்து ஒரு குரூப் போச்சு. எங்கேயும் ஒருத்தர் இருக்கார் பீக்கில். அவர் சோலாவாக இருக்கார், இவரும் சோலாவாக இருக்கார். இவர் ஆல்ரெடி வந்து 2 பேரை எலிமினேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் ஒரு பிளேயர் எலிமினேட் பண்ணியிருக்காரு. அடிப்பாரான்னு பார்ப்போம். எஸ்வடி வச்சுட்டு ரெடியாக நிற்கிறாரு. நீ பக்கத்தில் வா, நான் உன்னை அடித்து காலி பண்ணுறேன்னு வெயிட் பண்ணுறாரு. இவர் டபுள் பேரை வச்சுட்டு நீ பக்கத்தில் வான்னு வெயிட் பண்ணுறாரு. யார் அடிக்க போகிறான்னு பார்ப்போம். ராக் ஃபயர் ஆன்சர்லாம் விட்றாரு, ஒன்றும் முடியல. இவரும் ட்ரை பண்ணுறாரு ஃபயர் ஆன்சரை விட்டு. பார்ப்போம். க்ளோவால் போட்டு முன்னேறான்னு நினைக்கிறான் அந்த இடத்துல மாதிரியே. இந்த இடத்துலையும் கில் எடுப்பாரா இல்லை கில்லாக வரான்னு பார்த்துறோம். MP40 கையில் இருக்குது. ஒரே அழுத்திப்படி போயாடிங்கிற மாதிரி கண்டிஷனில் இருக்கார். நல்ல ஒரு டேமேஜு ஆப்போனட்டுக்கு. ஏறி அடிப்பாரான்னு பார்ப்போம். அவர் டபுள் பேரை வச்சு அடிக்கிறாரு. இவர் டவுன் ஆகிட்டார். ஒரு அருமையாக அடிச்சுட்டு வந்தார். அழுத்தியும் பிடிச்சாலாம் வேலைக்கு அவர் ஹெட்லேயே அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிக்கிறார் ஆட்டுக்கு. நல்லா ஒரு கில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பார்ப்போம். டீமுக்கு வந்து இப்போ இவர் ஒரு 2 கில் எடுத்திருக்காரு. 4ஆம் நம்பர் டீமும் நல்லா அருமையாக ஒரு பிளேயிங் கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான பிளேயிங் தான். டபுள் பேரை வச்சு நின்றுட்டுருக்காரு. இவர் ஸ்னைப்பரை வச்சு நின்றுட்டா டவர் இல்லையாட்டுக்கு அவருக்கு சரியா. இட்ஸ் ஓகே. அவர் டீமில் இன்னொரு பிளேயர் இருக்காங்க ஆல்ரெடி. அப்போ 3ஆம் நம்பர் டீமும் ஆடிக்கிட்டு இருக்குது. கேமில் உள்ளே தான் இருக்குது. ஒரு பிளேயர் போனாலும் நான் ஒரு பிளேயர் இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் விளாண்டுட்டு இருக்காரு. அப்பயும் ரூட்லாம் அதிகமாக கொஞ்சம் செக் பண்ணுறாரு.
பிளேயருக்கு ஒரு கவர்மெண்ட் கூடி குளோவால் போடாமல் தான் போயிருக்காரு. பார்ப்போம். இங்கே சேஃப் ஜோன் நெருங்கிடுச்சு. இருந்தாலும் நான் ரூட் எடுத்துகிட்டேன். அவர் ஒன்று இவர் ரூட் எடுத்துகிட்டு இருக்காரு. ரூட் எடுத்துகிட்டு காடி எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். மெடிக்கெட்லாம் போட்டு பாறையெல்லாம் ஏற்றி கிளம்புறாரு. பார்ப்போம். இனி 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. 3ஆம் நம்பர் டீமில் இருக்கிற 2 பேரும் தான். அதில் ஆல்ரெடி ஒருத்தருக்கு டவர் அடிச்சிருக்கு. ஒருத்தர் மட்டும்தான் பிளேயிங்கில் இருக்கார். கிளாக் டவரில் இருக்கிற அவங்கக்கிட்ட பீக்கில் இருக்கிற இவர் போவாரா இல்லை இவங்ககிட்ட அவர் வருவாரான்னு பார்ப்போம். நான் காயினெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். டவர் வராட்டியும் பரவாயில்ல, நீ செத்து போய்ட்டா லீவ் பண்ணி விட்றோன்னு நினைக்கிறாராட்டுக்கு. ஆனால் காயினை லீவ் பண்ண முடியாது நம்ம மேட்ச்சில். ஒன்லி பாயிண்ட் லீவ் மட்டும்தான். ட்ரை பண்ணுறது வேஸ்ட் தான். ஏதோ வாங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இவங்க டீமில் வந்து 3 கில் ஆல்ரெடி இருக்குது. 4ஆம் நம்பர் டீமில் ஒரு பிளேயர் மட்டும்தான் இருக்கார். 2 கில் கையில் வச்சுருக்காரு. யார் அடிக்க போகிறான்னு பார்ப்போம். அவர் வண்டி எடுத்து வேகமாக வந்துக்கிட்டு இருக்கார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு வெர்ஸாக வராரு. அடிச்சுட்டு வராருன்னு பார்ப்போம். இவருக்கு டவர் இல்லாமல் நிற்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இவர் அப்போ சிங்கிள் டேக்கர் தான் ஆடணும். ஆப்போனண்ட் எனிமி அங்கே வந்துட்டாங்க பார்த்துட்டாரு. இவங்க அங்கே போட்டுக்கிற பார்த்துட்டு அப்படியே அடிக்கிற டேமேஜ் கொடுக்குறாரு. நல்ல ஒரு டேமேஜ் 8 விற்கிறாரு. அவர் க்ளோவால் போட்டு பிளாக் பண்ணிட்டாரு. என்னையாவை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் ரீலோட் பண்ணிட்டு டேமேஜை ஹீல்லாம் பண்ணி மெடிக்கேட் போட்டு ஹீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இவரையும் ரிவெஞ்ச் எடுப்பாரான்னு பார்ப்போம். இவர் அடிக்கிறது எதுவுமே அங்கே படவில்லை. இருந்தாலும் நான் வாலியம் உடச்சிக்கிடாசோன்னு சொல்லிட்டு வேலை உடச்சிட்டு இருக்காரு. வாலியம் உடச்சி முடிச்சிட்டாரு. அவரே டவர் இல்லாமல் இருக்கார். அவரை பிடிச்சி அடித்து லாக் பண்ணியிருக்காரு. கில்லே கன்ஃபார்ம் பண்ணிட்டார். செத்த பாம்பை அடித்த மாதிரி அடிச்சிட்டார் அவரை. இட்ஸ் ஓகே. இன்னும் 1v1 பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ 1v1 யார் எந்த டீம் போய் அடிக்கணும்னு பார்ப்போம். 3ஆம் நம்பர் டீமா இல்லை 4ஆம் நம்பர் டீமான்னு பார்த்துருவோம். அதில் 4ஆம் நம்பர் டீமில் 3 கில் இருக்குது. அதில் ஒரு கில் கணக்கில் எடுத்துக்கலாம். அப்படி இருந்தாலும் 2 கில் அடிச்சிருக்காரு. இவர் அடிப்பாரான். ஃப்ரெண்டு பிடிக்க பார்க்குறான்னு நினைக்கிறேன். நான்லாம் ஃப்ரெண்டாக ஆக மாட்டேன்னா அவன் டேமேஜாக கொடுக்குறான். இவர் உடனே அங்கே போட்டு க்ளோவில் போட்டு பிளாக் பண்ணுறாரு. இவருக்கு ஒரே ஆத்திரமாக ஆகிடுச்சாட்டுக்கு. நீ ஃப்ரெண்டெல்லாம் வர தேவையில்ல, நான் போய் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு இவரும் அழுத்தி பிடிக்கிறாரு. பார்ப்போம். இவரும் க்ளோவால் போட்டு இவரும் ஃப்ரெண்ட் பிடிக்க ட்ரை பண்ணுறதாட்டுக்கு. அவர் வெளியே வரல, க்ளோவால் போட்டிருக்காரு. அவர் திரும்ப ஃப்ரெண்ட் பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. நான் பாம்பு லான்ச்சிலலாம் விடுவான்னு சொல்லி இவர் பாம்பை தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அவர் கார் எடுத்துகிட்டு கிளம்ப பார்க்குறாரு. ஃப்ரெண்டாகவும் ஆக மாட்டோம், ஃப்ரெண்டாக வர மாதிரி நடிக்கிறான்னு சொல்லி இவர் கிளம்புறாராட்டுக்கு. இல்லை அடித்து தூக்குறாரு. ஃப்ரெண்டாக வராங்கிற நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடித்து தூக்குறாராட்டுக்கு. சரியான காண்டாக இருப்பார். என்ன காண்டில் இருந்தால் வண்டியால் விட்டு ஏற்றுவாருன்னு தெரில. அவர் திரும்ப வந்துட்டுருக்காரு. மறுபடியும் ஒரு ஏற்று வண்டியை விட்டு ஏற்றி கொள்கிறாரு. சரியான டேமேஜ் வந்திருக்கும். வண்டியை ஸ்லோ பண்ணிட்டாரு. நான் தெரில, இறங்கி அடிக்க போகிறாரான்னு பார்ப்போம். இல்லை, வண்டியை திருப்ப ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். திருப்ப ட்ரை பண்ணுறாரு. அவர் டேமேஜ் கொடுக்க பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். பாறைக்கு பின்னாடி விழுறாரு. இந்த வண்டி பாறையும் ஏறி வரும்னு சொல்லிட்டு பாறை ஏறி வந்து அவரை வந்து டேமேஜ் கொடுக்குறாரு. பார்ப்போம். இவரே வந்து அடிக்கிறாங்க. வண்டியும் அடித்து நல்ல ஒரு டேமேஜ். வண்டிக்கும் சரியான டேமேஜ். வண்டியும் வந்து டேமேஜ் அதிகமாக வந்திருக்கு. திரும்ப ஏற்ற ட்ரை பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். இல்லை வண்டியை ஃபயர் பண்ணி இந்த வண்டியெல்லாம் ஆடுறேன்னு சொல்லிட்டு வண்டியை ஃபயர் பண்ணி விட்டார் அவர். இவர் பேக் அடிக்கிறாரு. பேக் அடித்து பாறைக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டாரு. அவரும் நல்லா ஏறி வந்துக்கிட்டு இருக்காரு. இதில் யார் போய் அடிப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட லைக் பட்டனை அமுத்தி பிடிங்க. இதில் 2 பேரில் யார் அடிக்க போகிறான்னு தெரியல. போயா 2 பேருமே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு அருமையான ப்ளேயிங் கொடுக்குறாங்க. இவர் க்ளோவால் உடைக்கிற பாம்பெலாம் தூக்கி போட்டு ஓடுறாரு. க்ளோவால்லாம் போட்டு ஓடுறாரு. நல்லா ஒரு டேமேஜ் கொடுக்குறாரு. 2 பேருமே க்ளோவால் அருமையாக போடுறாங்க, ப்ளே பண்ணுறாங்க. பார்ப்போம். இவர் டபுள் வரை வச்சு அடிக்கிறாரு. டபுள் வரை இவர் கை கொடுக்குமான்னு பார்ப்போம். சைலண்டாக உட்காந்துருக்காரு. அவர் ஏறி வந்து அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாரு. நல்லா ஒரு போய் அடித்து நான் தான் இங்கே கிங்குன்னு சொல்லிட்டு கொடியை நாட்டுறாரு. ஒரு அருமையான பிளேயிங்கு. நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்ப்போம். மற்றபடி இவர் ஒரு அருமையான பிளேயிங் கொடுத்துருக்காரு. நம்ம அடுத்த யூடியூப் சேனலில் சந்திப்போம். அது வரை விடைபெறுகிறேன். இப்போ பட்டியல் வந்துடுச்சு யாராவது எவ்வளோ கில் அடிச்சிருக்கேன் நான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் ஃபயர் ஆர்ஜே கேமிங். என்னோடய யூஐடி நம்பர் வந்து கொடுக்க போகிறேன். பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோடய யூஐடி நம்பர். நீங்கள் வந்து செய்ய வேண்டியது ஒன்றே தான், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க.
என்னோடய யூஐடி நம்பரில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் யூடியூப் சேனலில் நீங்களும் ஜாயின் பண்ணி விளாட்லாம். உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட்டை கொடுங்க எனக்கு. ஐ எம் நியூ யூசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.